ஷம்மா டிவி வழங்கும் ஆரோக்கிய வாழ்வு. வணக்கம் ஷம்மா டிவி நேயர்களே. இந்த ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியிலே மறுபடியும் உங்களை சந்திப்பதில் எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறத நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுபோல் நாம் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் வாழுகிறது மிக மிக முக்கியம். ஆரோக்கியமாக வாழ்வது மிக மிக முக்கியம். அதற்காகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக ஒளிபரப்பப்படுகிறது. குறிப்பாக மருத்துவ ஆலோசனை இதில் இடம்பெறுகிறது. இன்றைக்கு நாம் பார்க்கவிருக்கிற ஒரு காரியம், இன்றைக்கு மனித வாழ்வில் வலியை உணராத நபர்களே இல்லை. கைவலி, கால்வலி, தலைவலி, குறிப்பாக முதுகு வலி, கழுத்து வலி, இதை குறித்து நாம் அநேகர் கேள்விப்பட்டிருப்போம். வயதானவர்களுக்கு அதிகமாக இது வருகிறது. குறிப்பாக 40 வயதுக்கு மேற்பட்ட அநேகர் இந்த வலியினால் கஷ்டப்படுறாங்க. இதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மிடத்தில் டாக்டர் ஏபெல் பென்சாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு ஹோமியோ ஃபிசிஷியன், சைக்காலஜிஸ்ட், ஹோலிஸ்டிக் ஹெல்த் கேர் ஃபிசிஷியன். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு மிகவும் சந்தோஷம். இன்றைக்கி இந்த பேக் பெயின் நிறைய பேருக்கு இது இருக்கிறது. சிலருக்கு சின்ன வயசுலேருந்து ஃபீல் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு காரணத்தில் இருக்குது. வயதானவர்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த பேக் பெயின் எதனால் வருது, எப்படி டாக்டர் இது சொல்லுங்கள். ஸோ நல்ல ஒரு டாபிக் தான் எடுத்துருக்குறோம். பொதுவாக வலி அப்படிங்கிறது ஒரு நோய் அல்ல. இப்போ காய்ச்சல் ஒரு நோய் இல்லை நம்ம சொல்லுவோம். காய்ச்சல் ஒரு நோயினுடைய அறிகுறி. அதுபோல் வலிங்கிறது ஒரு நோய் அல்ல, ஒரு பிரச்சனையினுடைய அறிகுறி. இப்போ அதை முதல்ல உணர்ந்துக்கணும். வலிங்கிறதே ஒரு நோய் கிடையாது. ஸோ ஒரு நோயினுடைய இல்லை ஒரு பிரச்சனையினுடைய ஒரு அறிகுறி தான் வலிங்கிறது. பொதுவாக இப்போது 40 வயதை தாண்டினவங்களுக்கு இந்த முதுகுவலி, கழுத்துவலி, முதுகு பகுதியில் உள்ள வலி நிறைய இருந்தாலும் சிறு வயது பிள்ளைகளும் இப்போ அது பாதிக்குது. அநேக சிறு பிள்ளைகளும் இந்த கழுத்து வலி, முதுகுவலின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வரதான் செய்கிறாங்க. பொதுவாக முதுகு வலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் பொதுவாக இந்த கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், முதுகு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள், இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எலும்புகள், அதில் வரக்கூடிய பாதிப்புகள் ஒன்று. இன்னொன்று அதை சுற்றி இருக்கிற தசைகளில் வரக்கூடிய பாதிப்பு. இன்னொன்று தசை நார்களில் வரக்கூடிய பாதிப்பு. ஓகே. ஸோ இவைகளில் வரக்கூடிய பாதிப்புகள் முதுகு வலி, கழுத்து வலியை ஏற்படுத்தும் ஒன்று. சரிங்க டாக்டர். இன்னும் சொல்லப்போனால் இப்போ கிட்னி ஸ்டோன்ஸ், சிறுநீரக கற்களால் வரக்கூடிய வலியும் முதல்ல முதுகில் தான் ஆரம்பிக்கும். ஸோ கீழ் முதுகில் தான் அந்த வலி ஆரம்பித்து அது முன்பக்கமாக மாறும். ஸோ சிறுநீரகம் சம்பந்திச்சுள்ள பிரச்சனைகளும் முதுவலியை உருவாக்கும். பெண்களை பொறுத்தளவில் அதிக வெள்ளைப்படுதல், ஸோ அதுவும் முதுவலிக்கு ஒரு காரணம். இதில் ஒரு 90% முதுகுவலிக்கு காரணம் இந்த எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பு, தசைகளில், தசை நார்களில். குறிப்பாக சொல்லப்போனால் அந்த வெர்டபிரல் டிஸ்க்னு சொல்லுவோம். எலும்புகளுக்கு இடையே காணப்படும் இடைவட்டுகள், அந்த வெர்டபிரல் டிஸ்கில் வரக்கூடிய ப்ராப்ளம், இவைகள் தான் பெரும்பாலான முதுகுவலிக்கு காரணமாக இருக்குது. ஓகே டாக்டர். ஓகே. கரெக்ட். ஓகே டாக்டர். இதை 90% வலி அந்த ஸ்பைனல் கார்டுனால தான் வருதுன்னு சொன்னீங்க. ஏன் இந்த பெருமளவு பாதிப்பு அந்த ஸ்பைனல் கார்டுனால, அந்த எலும்பு, அந்த முதுகு தண்டு வடத்தினால வருது? இது நம்ம தெரியணும்னா ஆண்டோடைய மனித உடல் படைப்பை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முழுமையாக தெரியாட்டாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டால் ஈஸியாக புரியும். பொதுவாக நம்ம மனித உடம்பில் பின்பகுதியில், கழுத்துக்கு மேல் தலைக்கு பின்பகுதியில் இருந்து கீழ் நோக்கி கீழ் முதுகு வரை, அதாவது பெரிஸ்டம் கீழ்ப்பகுதி வரை 33 எலும்புகள் அடுக்கி வச்சுருக்கோம். அந்தந்த இடத்த பொறுத்து சர்வைக்கல், தொராசிக், லம்பார்னு சொல்லுவோம். இந்த 33 எலும்புகளும் மேலிருந்து கீழ் பிரிஸ்டம் வரை அப்படியே அடுக்கி வச்சுருக்கோம். இதில் அந்த தலையின் பின்பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக ஒரு 24 எலும்புகள், அதற்கு இடையில் இன்டர்வெர்டபிரல் டிஸ்க் அப்படின்னும் இடைவட்டுகள் இருக்கும். இந்த இடைவட்டுகள் அப்படின்னு சொல்லும்போது
அது ஒரு ஷாக் அப்சர் மாதிரி. ஓ, ஷாக் அப்சர் மாதிரி அது இந்த பைக்கில் எல்லாம் பைக் கார் எல்லாத்துலேயுமே இருக்கிற மாதிரி ஒரு ஷாக் அப்சர் மாதிரி. அதை அந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க்னு சொல்லுவோம். இந்த எலும்புகள் வந்து ஒன்றே ஒன்று உரசாமல் இருப்பதற்கும், நம்ம நிற்கும்போது, நடக்கும்போது, ஓடும்போது, குதிக்கும்போது, திரும்பி பார்க்கும்போது, பேலன்ஸ் பண்ணி நடக்கும்போது, நம்முடைய எல்லா அசைவுகளுக்கும் இந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க் வந்து தான் ஒரு ஸ்மூத் மூமெண்ட்ஸை கொடுக்குறது. ஒரு ஸ்மூத் கோயிங் மூமெண்ட்ஸை கொடுக்குறது வந்து இந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க் தான். இதை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பட்டர் பிஸ்கட் மாதிரி இருக்கும். ஒரு பட்டர் பிஸ்கட் மாதிரி ரவுண்டாக இருக்கும். இட்ஸ் மேட் அப் ஆஃப் கொலாஜன்ஸ். அது வந்து ஒரு புரத ஒரு திசுக்கள் சேர்ந்த ஒரு கொலாஜன்ஸ். அதில் வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கும், ப்ரோட்டீன்ஸ், அப்புறம் வாட்டர் கண்டென்ட்ஸ், அப்போ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். அது அப்படி ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். அப்படி ஒரு நெகிழும் தன்மை உடையது. ஓகே, சாஃப்டாக இருக்கும். ஜெல் போல் எலாஸ்டிக் மாதிரி இருக்கும், சாஃப்டாக இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக ஒரு ஷாக் அப்சர் மாதிரியே தான் வேலை செய்யும். அப்போது முதுகு தண்டுவடம் வந்து பெரிய பாதிப்புகள் ஆகாமல் தடுக்கிறது வந்து இந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க், இந்த இடைவட்டுகள் தான். ஸோ இந்த இடைவட்டுகளில் வரக்கூடிய பாதிப்பு, எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்பு, கீழே விழும்போது வரக்கூடிய பாதிப்புகள், ஸோ இந்த அமைப்பில் ஏதாவது பாதிப்புகள் ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, முதல்ல நம்ம கீழே விழுந்தா கூட ஃபஸ்ட்டாக அட்டாக் ஆகுற அந்த இடம் அந்த இடம் தான். ஸோ இதில் நீங்கள் கவனமாக கணிச்சிங்கன்னா இந்த பகுதியில், வயிற்று பகுதிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் தசைகள் தான். பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு போன் தான் நிற்கும். அதுதான் பிடிச்சி நிற்கும். பார்த்தீங்கன்னா நம்ம எந்த போனுமே இருக்காது. ஸோ பேக்கில் இருக்க அந்த ஒரே போன் தான் வந்து உங்களை மொத்த பாடியை வந்து பேலன்ஸ் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம நார்மல் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையை விட ஏதாவது பாதிப்புகள் இதுக்கு வருது மாதிரி நம்ம நடந்துக்கிட்டோம்னா இதில் கொஞ்சம் பாதிப்பு வரும். குறிப்பாக வந்து அந்த ஷாக் அப்சரில் வந்து ப்ராப்ளம் வரும். ஓகே டாக்டர், இந்த தண்டுவட அமைப்பில் என்னென்ன காரணங்கள்னால பாதிப்பு வரும்? எந்த பிரச்சனைகள்னால சீக்கிரமாக எளிதாக இது அஃபெக்ட் ஆகும்? அந்த மாதிரி இதை ஷம்மா டிவி நேயர்கள் கவனமாக கவனிங்க. இதுதான் இப்போ நான் சொல்லக்கூடிய காரியங்கள் தான் இந்த தண்டுவட அமைப்பை வந்து பாதிக்கக்கூடியது. எப்படி ஒரு பில்டிங்குடைய இந்த பில்லர் ஃபவுண்டேஷனில் வந்து நம்ம உள்ள கம்பி போடுறாங்கல்ல. ஸோ இப்போ ஒரு 8 mm கம்பியில் வந்து ஒரு 4 மணி பில்டிங் நிற்குமா? நிற்காது. ஸோ நம்முடைய அந்த எலும்பு அமைப்பில் முதல் பிரச்சனைக்கு காரணம் வந்து ஓவர்லோடிங். ஸோ ஓவர்லோடிங்னா அதற்கு அளவுக்கு இப்போ 2 பேர் போகிற பைக்கில் வந்து 4 பேர் ஏறினா ஷாக் அப்சர் ஆகும், டேமேஜ் ஆகிடும். அதே தான் இங்கே நடக்கும். ஸோ அதே பிரின்சிபல் தான் இங்கே நடக்கும் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட் திங் ஓவர்லோடிங், தலையில் அது அளவுக்கு அதிகமாக வெயிட்டு தூக்குறது. ஸோ இந்த கழுத்து நரம்புகளில் வந்து இந்த பாதிப்பை ஏற்படுத்தும். ரொம்ப லோட் தலையில் வெயிட் எடுக்கிற ஒரு ரீசன். அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கூன் போட்டு உட்கார்ந்துருக்கிறது. ஓகே, ஃபோன் பார்க்குறது. ரொம்ப இப்போ சின்ன பிள்ளைங்கள், சின்ன யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பேக் பெயின் வர்றதுக்கு ரீசன் வந்து மொபைல் தான். அப்புறம் ரொம்ப நேரம் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் பீப்புள், கூன் போட்டு உட்கார்ந்துருந்து ஒரே பொசிஷனில் இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். அப்புறம் வந்து கரடுமுரடான சாலைகளில் வந்து ஷாக் அப்சர் இல்லாத வண்டி ஓட்டுறது. ஆல்ரெடி ஷாக் அப்சர் போன வண்டியில் நம்ம போகிறோம்னா நம்ம ஷாக் அப்சர் அவுட் போயிடும். ஸோ கரடுமுரடான சாலைகளில் வந்து ரொம்ப ட்ராவல் பண்ணுறது, அது ஒரு ரீசன் சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் வந்து விழுந்து அடிபடுறது, ஆக்சிடெண்ட். ஆமாம், விழுந்து அடிபடுறது. இன்னொன்று வந்து முறையற்ற பயிற்சிகள்னால செய்யக்கூடிய உடற்பயிற்சிகள், ஓவர் வெயிட் லிஃப்டிங். ஓகே, பாடி பில்டர்ஸ் வந்து அதுக்கு தான் அந்த ட்ரைனர்ஸ் வேணும்னு சொல்கிறது. ஸோ செல்ஃபாக எக்ஸசைஸ் பண்ண சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக வெயிட்டை தூக்குறது, ஓவர் வெயிட்டு. அப்புறம் வந்து ஓவர் வெயிட்டை வச்சு ஸ்கிப்பிங் பண்ணுறது,
ரொம்ப ஓவர் பாடி வெயிட் இருக்கும், பார்த்தா ஸ்கிப்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்பைனல் அஃபெக்ட் ஆகும். ஜம்ப் பண்ணி குதிக்கும்போது அந்த அந்த ஸோ ஓவர் வெயிட் ஒரு முக்கியமான ரீசன் இருக்கும். இன்னொன்று கால்சிய குறைபாடுகள். ஓகே டாக்டர். அப்புறம் வந்து சைல்டு லேபர். இப்போ சமீபத்தில் எனக்கு வந்து ஒரு பேஷண்ட்டோடைய ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி கேட்டேன். ஸோ கடுமையான முதுகுவலி, இன்வெஸ்டிகேஷனில் வந்து தண்டோடம் வந்து பாதிக்கப்பட்டிருந்து. அப்போ இந்த வயசில் தண்டோடம் இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கு அப்படி ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்குபேஷனல் ஹிஸ்ட்ரி கேட்கும்போது 10 வயசுலேருந்தே அவங்க வந்து கேஷ்யூநட் ஃபேக்ட்ரி போயிருக்காங்க ஃப்ரம் தி ஏஜ் ஆஃப் 10. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக 10 வயசுக்கு மேலே 13 அந்த டீனேஜஸ்லாம் அந்த ஸ்பர்ட் க்ரோத் இருக்கும், போனெல்லாம் ஃபாஸ்ட்டாக வளரும். ஸோ அந்த டைமில் குனிஞ்சிருந்தே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதனுடைய பாதிப்பு வந்து ஸ்பைனில் வரும். ஸோ சைல்டு லேபர் ஒரு முக்கியமான இது. அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கள் ரொம்ப நேரம் குனிஞ்சிருந்து அந்த மொபைல் யூஸ் பண்ணுற போதெல்லாம் அந்த கழுத்தில் கடுமையான வலிகள் வரும். ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி, அதனால் வரக்கூடிய எலும்பு சிதைவு நோயின்னு சொல்லுவோம், ஆஸ்டியோபோரோசிஸ். அதனால் இந்த முதுகுவலி வர ஆரம்பிக்கும். கால்சியம் குறைபாடுனா வரும். ஸோ இந்த அளவுக்கு அதிகமான அழுத்தம் இதனால் என்ன ஆகும்னா அந்த ஜெல் போன்ற அந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க் இடைவட்டு வந்து பிதுங்கி வெளியே வந்துடும். ஓகே ஓகே. அப்போ வெளியே வந்து அது பக்கவாட்டில் வரக்கூடிய நரம்புகளை அமுக்கும், ஆழ்த்திடும். அது எந்தெந்த இடத்துல அழுத்துதோ அதை பொறுத்து வலியினுடைய தன்மை வேறுபடும். ஓ ஓகே. வலியுடைய தன்மை வேறுபடும். அப்புறம் குறிப்பாக இந்த காரியங்கள். ஓகே டாக்டர், இப்போது நீங்கள் சொன்னீங்க அந்தந்த இடங்களில் வருகிற பாதிப்பை குறித்து அறிகுறிகள் வேறுபடும் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்பு இருந்தால் எப்படி அறிகுறிகள் இருக்கும்? இது ஒரு நல்ல கேள்வி. பொதுவாக இதை வந்து இப்போ கழுத்து பதில் சர்வைக்கல்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப வெயிட் தூக்குறவங்க, அப்புறம் வந்து ரொம்ப நேரம் குனிஞ்சிருந்தே வேலை செய்கிறவங்க, பீடி மேக்கர்ஸ், கேஷ்யூ ஃபேக்ட்ரியில் வேலை பார்க்குறவங்க, நெசவு தொழில் பண்ணுறவங்க, டிரைவர்ஸ், அப்படி சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணுற பீப்புள், இவங்களுக்கெல்லாம் வந்து சர்வைக்கல் தான் ப்ராப்ளம் வரும், குறிப்பாக கழுத்து பகுதியில். ஸோ அந்த இடைவெட்டு அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் வெளியே வரதுனால அது மெயினாக என்ன பண்ணணும்னா இந்த 2 கைகளுக்கும் வரக்கூடிய நரம்புகள் அமுக்கும். ஸோ அதனால் வந்து இந்த கழுத்தை சுற்றியுள்ள வலி அங்கே தான் முதல்ல ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த வலி அப்படியே பறந்து தோள்பட்டைக்கு வரும், அப்புறம் 2 ஷோல்டருக்கு வரும், அப்புறம் கைகள் வரும். ஸோ இந்த விரல் வர ஆரம்பிக்கும் அந்த வலிகள். ஓகே ஓகே. ஸோ அவங்க அடிக்கடி என்ன இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தளர்ந்து போன மாதிரி, தளர்ந்து ஒரு மரத்து போன ஒரு ஃபீலிங் வரும். நம்ம இடத்துல வந்து அது பெரிசல் பத்திர மாதிரி சொல்லுவோம், எலக்ட்ரிக் ஷாக் அடித்த மாதிரி ஒரு பெயின் வரும். மரத்து போனது மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி விறுவிறுன்னு கையில் பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் அவங்களுக்கு, களைப்பு இருக்கும். ஸோ இங்கேருந்தே அந்த பெயின் வர ஆரம்பிக்கும். இருந்துட்டு கொஞ்சம் வயதானவங்களுக்குலாம் இருந்துட்டு எழும்பும்போது திடீர்னு ஒரு கிடினஸ், ஒரு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்புறம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இப்படி நிமிர்ந்து பார்த்தாச்சுன்னா உடனே ஒரு லைட்டாக ஒரு பிளாக் ரிங்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் வித்தின் செகண்ட்ஸ் அது சரியாயிடும். மயக்க மாதிரின்னு சொல்ல முடியாது, ஒன்றும் தெரியாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், அப்புறம் சரியாயிடும். ஸோ இருந்துட்டு எழும்பும்போது, ஸோ படுத்துட்டு எழும்பும்போது அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிடினஸ், தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங். போயிட்டுருப்பாங்க, யாராவது கூப்பிட்டு திரும்பி பார்த்தாங்கன்னா ஒரு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கழுத்து நரம்புனால் வரக்கூடிய கண் மசவுறது மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும், கண் இருட்டிக்கிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். குறிப்பாக வயதானவங்களுக்கு இருந்துட்டு எழும்பும்போது, படுத்துட்டு எழும்பும்போது அந்த தண்டுவடை, இந்த கழுத்து தண்டுவடத்தினால இந்த பிரச்சனைகள் வரும். அதுக்கு கொஞ்சம் கீழே பார்த்தீங்கன்னா தொராசிக் ஸ்பைன்னு சொல்லுவோம், நேர இந்த நெஞ்சுக்கூட்டுக்கு பின்பகுதியில் வரும். அங்கேயும் இந்த பிரச்சனை, அதுலேயும் குறிப்பாக அந்த டோல், தொராசிக் டோல் வெர்டபிரால ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து மெட்டபாலிக் டிசார்டர், அதாவது வளர்சிதை மாற்றம், கல்லீரல் செய்யக்கூடிய வேலைகளில் கொஞ்சம் பிரச்சனை குறைபாடு இருக்கும். ஆமாம். இப்போ அதனால் நிறைய ப்ராப்ளம், அஜீரண கோளாறுகள். ஏன்னா நம்ம சாப்பிட்ற ஆகாரம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸாகவும் மைக்ரோ நியூட்ரியன்ஸாகவும் வந்து அப்படியே அந்த கல்லீரல் வந்து அந்த வேலை செய்யும். ஸோ இந்த டோல் பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அதில் ப்ராப்ளம் வரும். ஸோ ஏப்பம் வர்றது, டைஜஷன் ஆகாமல் இருக்கிறது, நெஞ்சு கூட சுற்றி வர வலி, ஆமாம், இதெல்லாம் வந்து ப்ராப்ளத்துக்கும் இதுக்கு ரொம்ப சம்மந்தம் உண்டு. இந்த வளர்சிதை மாற்றத்தில் வரக்கூடிய பிரச்சனை என்ன ஆகும்னா கல்லீரல் சில வேலைகளை செய்கிறதுல சில குழப்பம் வரும். ஸோ மெட்டபாலிக் டிசார்டர்னு சொல்லுவோம், அது ஒரு பெரிய இன்னொரு டாபிக். அதனால் கொஞ்சம் ப்ராப்ளங்கள் வர ஆரம்பிக்கும்.
அதுக்கு கீழே போனீங்கன்னா லம்பர், ஸோ இடுப்புக்கு பின்பகுதி. அங்கேயும் இதை அந்த இடுப்பை சுற்றி உள்ள வலி, கேஸ் பிடிச்சிக்கிட்டு இனிஷியலாக சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஆமாம் ஆமாம். அதுலேருந்து வரக்கூடிய வலியில் பார்த்திங்கன்னா இடுப்பை சுற்றி முதல்ல ஆரம்பிக்கும், அப்புறம் கீழே இறங்கும், அப்புறம் கால்களுக்கு வர ஆரம்பிக்கும். கால்களில் இதே வலி தான் வரும், அந்த உணர்ச்சியற்ற தன்மை, ஒரு உளைச்சல் மாதிரி இருக்கும் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி ஒரு பெயின் இருக்கும். எழும்பி நின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வயசானவங்களுக்கு எழும்பி நின்று கொஞ்சம் அப்படி நின்று தான் எழும்புவாங்க. எழும்புனோட நடக்க முடியாது, கொஞ்சம் நிற்பாங்க, கொஞ்சம் கூன் போட்டு நடப்பாங்க, பலம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, எழும்பி நடக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இந்த கால்கள் எல்லாம் கூட கீழே வர வலி விடும். தும்முனாலோ இரும்புனாலோ கூட வந்து அந்த வலியை இங்கே உணர்வாங்க. அப்புறம் வந்து இயற்கை உபாதைகள், கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கூட சில பிரச்சனைகள் அதனால் வரும். அதனால் வரும். படுக்கும்போது வலி இருக்கும், திரும்பி படுக்கும்போது வலி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த இடுப்பின் கீழ்ப்பகுதியில் உள்ள அந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்க் ப்ரொலாப்ஸில் வந்து நரம்புகள் அழுத்தப்படும் போது இந்த வலிகள் வரும். அப்போ அந்த பாதிப்புகள் கழுத்து, அதுக்கு கீழே இடுப்பு, மொத்தமாக அந்தந்த இடங்களுக்கு தகுந்தபடி அது வேறுபடுது. இந்தந்த அறிகுறிகள் அவங்க வந்து உணர்வாங்க. சரிங்க டாக்டர். டாக்டர், நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த தண்டு வடத்தில் வர ப்ராப்ளம்ஸ்னால மற்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள், வயிற்று பகுதியாக இருக்கட்டும், நெஞ்சு பகுதியாக இருக்கட்டும், கை கால், மொத்தத்தில் பாடியில் மொத்தத்தில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்த பெயினை, இந்த பிரச்சனைகளை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது நமக்கு காரியங்கள் இருக்கிறதா? அதை வந்து நம்ம பாதுகாக்கலாமா? ப்ரிகாப்ஷன்ஸ் எடுத்துக்கலாமா? எப்போதுமே நான் சம்மா டிவி நேயர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், பிரச்சனைகளுக்கான சிகிச்சையை விட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் சிறந்தது. ஆல்வேஸ் இட் இஸ் பெஸ்ட். ஸோ அது நம்ம எல்லா ப்ரோக்ராம்களும் பார்த்துட்ருக்கோம். எல்லா பிரச்சனைகளுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உண்டு. அப்போ அதையும் நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ தம்பி சொன்னது மாதிரி இதில் பாதிக்கப்படாத உறுப்புகளே இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கேள்வி இருந்துச்சு. ஒரு காரியத்தை தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இது நம்ம உடம்பு, இது வந்து ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு காரு, அதனுடைய ஸ்டெபிலிட்டி, அதனுடைய உறுதித்தன்மையை டிசைன் பண்ணுறது அதனுடைய ஃப்ரேம் தான். இப்போ நீங்கள் எந்த வெஹிக்கிளையும் வாங்க, அந்த வெஹிக்கிளுடைய ஸ்டெபிலிட்டியை, அந்த உறுதித்தன்மையை முடிவு பண்ணுறது அந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் தான். ஒரு பில்டிங்கோடைய ஸ்டெபிலிட்டியை, உறுதித்தன்மையை முடிவு பண்ணுறது வந்து ஸ்ட்ரக்சர். இப்போ அந்த கீழே பிறந்த அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து அதனுடைய உறுதித்தன்மையை வந்து முடிவு செய்யுது. அதுபோல் நம்மளுடைய பாடியுடைய ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் வந்து இந்த போன் தான். அஸ்தின்னு சொல்லுவோம். அஸ்தின்னா எலும்பு, அஸ்தி கட்டு அப்படின்னா எலும்பு, அஸ்திபாரம். ஒரு பில்டிங் கிராக் இருந்ததுன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க? அஸ்திபாரத்தில் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம உடம்புல எங்கே பிரச்சனை வந்தாலும் இதை லிங்க் பண்ணி தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ இந்த அஸ்தி கட்டுங்கிறது, அந்த எலும்பு ஸ்ட்ரக்சர் வந்து எப்போதுமே நம்ம சீராக வச்சுக்கிட்டோன்னா பெரும்பாலான நோய்கள் இருந்து நம்ம வந்து நம்மளை தற்காக்க முடியும். அப்போ இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இதுக்கான காரணத்தை நம்ம சொன்னோம்ல, அதை தவிர்த்தாலே போதும். உதாரணத்துக்கு ஓவர் லிஃப்டிங், ரொம்ப வெயிட்டை தூக்குறது, அப்புறம் வந்து ரொம்ப நேரம் கூன் போட்டு உட்காருறது, இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணுறவங்க ஒரு 1 hour கேப்பில் வந்து எழும்பி நடந்துட்டு அப்புறம் வந்து உட்காரலாம். தொடர்ச்சியாக உட்கார்ந்துருக்கிறது, ஓவர் வெயிட்டை தூக்குறது, ரொம்ப வயிற்றில் வந்து குதிக்கிறது, அளவுக்கு அதிகமான வேலைப்பழுவும் வந்து இதை நமக்கு தடுக்கும். அதிகமான வெயிட் தூக்குறது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். பொதுவாக வந்து இப்போ கீழே இருக்க பொருளை எப்படி தூக்கணும் அப்படிங்கிறது நமக்கு பொதுவாக அந்த முதுவலி இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு பொருளை தூக்கும்போது நேர பெண்ட் பண்ணி அப்படி தூக்கக்கூடாது. ஓகே. ஸோ நேர பெண்ட் பண்ணி தூக்கும்போது அந்த ஸ்பைன் வந்து இப்படி தான் உங்களுக்கு பெண்ட் ஆகும். ஸோ இங்கே வந்து அந்த இன்டர்வெர்டபிள் டிஸ்கில் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இது இன்னும் பிரச்சனையை கூட்டும். ஸோ அதை எப்படி தூக்கணும்னா, நம்ம அந்த பொருளுக்கு பக்கத்தில் போயிட்டு கால் முட்டி ரெண்டையும் மடக்கி பெண்ட் பண்ணி தூக்கணும்.
ஸோ நம்ம மொத்தமாக பெண்டாக முட்டை முடக்கி அப்படி தூக்கணும். ஸ்பைன் வந்து வளையாமல். ஸோ அது எப்படிங்கிறது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங்ஸ் போடுவாங்க, அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். முதுகுவலி உள்ளவங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் குறிப்பாக நீங்கள் தெரிய வேண்டிய காரியம், விழுந்து அடிப்படும்போது அந்த தசை நார்கள் கிழிஞ்சிட்டுன்னா ப்ராப்ளம் வரும். தசை நார்கள் கிழிகிறது. அதிக குளிர்னால தசைகள் இருக்கும்போது முதுகுவலி வரும். ஸோ குளிர்காலங்களில் வந்து வயசானவங்க நல்ல ஒரு சொட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது, நல்ல பிளாங்கெட்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ குளிர்காலத்தில் இது பாதிக்கப்படும். வயதானவங்களுக்கு முதுகுவலி இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகும். ஸோ அந்த குளிரை தடுக்கிறதுக்கான காரியங்கள் செய்கிறது வந்து முதுகுவலியை தவிர்க்கும். ஏன்னா தசை நார்கள் இருக்கும் குளிரில், அப்போ வந்து வலி வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் வயசானவங்களுக்கு பொதுவாக வந்து டெசிகேட்டட் டிஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த அதிர்ச்சி தடுப்பான்கள் போல் செயல்படக்கூடிய அந்த டிஸ்க் ஜெல் போல் இருக்குன்னு சொன்னாங்களா, அங்கே வந்து வறட்சி வரும். ஏன்னா அதில் வந்து இன்க்ரீடியன்ஸில் வந்து ஒன்று வந்து முக்கியமாக வந்து நீர் சத்து இருக்கும். ஸோ நீர் சத்து குறைபாடு வரும்போது அது ட்ரை ஆகிடும், உலந்துரும் அந்த டிஸ்க். ஓகே ஓகே. ஜெல் போல் இருக்கிற டிஸ்க் வந்து உலந்துரும். திராட்சை பழம் உலந்து அப்படி இருக்கும். அப்போ வந்து அந்த எடை வலி குறைஞ்சி நல்ல பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ நல்ல பழ வகைகள், இந்த நீர் காய்கறிகளெல்லாம் நிறைய எடுக்கிறது, நீர் சத்து எடுத்துக்கிறது. இன்னொன்று சம்பான் டிவி நேயர்களுக்கு நான் முக்கியமாக சொல்லக்கூடிய காரியம், அந்த குளிர்பானங்கள், காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்கள், பெப்சி, கோக் இதெல்லாம் வருதில்ல, கார்பனேட்டடு வாட்டர் ட்ரிங்க்ஸ். பொதுவாக நம்ம வந்து ஒரு ஸ்டைல் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பிரியாணி அது இதெல்லாம் நல்லா விஷயம்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கோக் குடிக்கிறது, நல்ல செரிமானம் ஆகும். ஆமாம், அது ஒரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது நல்லா டைஜஸ்ட் ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு பெப்சி குடிச்சிக்கோம், ஒரு ஃபேண்டா குடிச்சிக்கோம். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த காற்றடைக்கப்பட்ட இந்த குளிர்பானங்களில் பாக்டீரியா கிருமிகள் வளராமல் இருக்கிறதுக்கு பாஸ்பாரிக் அமிலம் சேர்த்துருப்பாங்க. ஏன்னா அதில் கிருமிகள், ஏன்னா ஸ்வீட் அண்ட் இனிப்பு சேர்க்கப்பட்ட குளிர்பானங்களில் கிருமிகள் ஈஸியாக வளர்ந்துடும். அது வளராமல் இருக்கிறதுக்கு பாஸ்பாரிக் ஆசிட், பாஸ்பாரிக் அமிலம் வந்து சேர்த்துருப்பாங்க. இன்க்ரீடியன்ஸில் இருக்கும் பாஸ்பாரிக் அமிலம். இந்த பாஸ்பாரிக் அமிலம் உங்கள் வயிற்றில் இருந்து கால்சியம் அப்சர்வ் ஆகிறத வந்து ஸ்டாப் பண்ணிடும். ஸோ கால்சியம் உங்கள் வயிற்றிலிருந்து உறிஞ்சப்படுவதை இந்த குளிர்பானத்தில் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் வந்து தடுக்கும். அப்போ கால்சியம் நிறைய சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? அதனால் என்ன ஆகும்னா, சிறு வயதிலிருந்தே உங்களுக்கு கால்சியம் உறிஞ்சப்படாமல் கால்சியம் டிஃபிஷியன்சி வரும். எலும்புகள் வந்து வலுவற்றுனாவே மாறி போயிடும். அதெல்லாம் சின்ன பிள்ளைகள் கூட இப்போ ஈஸியாக கீழே விழுந்தோன்னா ஈஸியாக ஃப்ராக்சர் வருது. ஸோ தயவுசெய்து சின்ன பிள்ளைங்கள் இதை உணர்ந்துக்கோங்க. அதுபோல் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள்லையும் பாக்டீரியா கிருமி வராமல் இருக்கிறதுக்கு பாஸ்பாரிக் அமிலம் சேர்ப்பாங்க. அப்போ நம்ம அதை சாப்பிடும்போது கால்சியம் வந்து அப்சர்வ் ஆகுது. ஓகே ஓகே. அப்போது இயற்கையாகவே நமக்கு வந்து கால்சியம் குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுவும் கடுமையான முதுகு. இப்போ ஸ்கூல் சில்ட்ரன் நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் வரும்போது முதுகுவலிக்கு டாக்டர். ஏன்னா அந்த சிறு வயதில் அந்த முதுகு எலும்புகளை வந்து வலுப்பட்டு வளர வேண்டிய நேரம். அப்போ வந்து பிள்ளைங்கள் செய்ய ஒன்று இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் ஹேபிட்ஸ், இன்னொன்று வந்து ஓவர் வெயிட். ஷோல்டரில் 10 கிலோ 20 கிலோ தூக்கிட்டு நடக்கும்போது அந்த டிஸ்கெல்லாம் வந்து இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, அந்த அதிர்ச்சி தடுப்பான்கள்னு சொல்லுவோம் அந்த டிஸ்கை. ஸோ சாக்கப்ஷரில் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஏற்றுறீங்க? ஸோ எலும்பு வளர்ந்தே முடியலை. ஸோ அதனால் அந்த பிள்ளைங்கள் வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க. அவங்களுடைய அஜீரண கோளாறுகள், நான் முதல்ல சொன்னேன், கழிவுப் பொருட்களை நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், டாய்லெட் போகிறதுல ப்ராப்ளம் இருக்கும். சமீபத்தில் ஒரு பையன், சின்ன பையன், 5th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். ஸோ ஒன்ஸ் இன் 15 days தான் அவன் டாய்லெட்டுக்கே போவான். ஒன்ஸ் இன் 15 days, மாதத்துக்கு 2 வாட்டி தான். அது வந்து இப்படி நிறைய பிரச்சனைகள் நம்ம நிறைய பேசலாம், ஆனால் நேரம் பத்தாது. இந்த ஒரு காரியத்தை மறந்துடாதீங்க, இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள், இதில் பாஸ்பாரிக் அமிலம் சேர்த்துருப்பாங்க. அது வந்து கால்சியம் உங்கள் வயிற்றுலேருந்து உறிஞ்சுவதை தடுக்கும். அப்போ சிறு வயதில் கால்சியம் டெஃபிஷியன்சி வரும். ஸோ அதை தவிர்க்குது. அப்புறம் இந்த படுக்கக்கூடிய பெட்டு,
ரொம்ப ஸ்ப்ரிங் பெட்டு, இந்த முதுகுவலி இருக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ நல்ல மரக்கட்டில் விரித்து 2-3 பெட்ஷீட் விரித்து படுக்கலாம். ஸோ ரொம்ப முதுகுவலி இருக்கிறவங்க வந்து இந்த முட்டிக்கு பின்னாடி ஒரு சின்ன பில்லை வச்சுக்கலாம். ஒன்று இன்னொன்று வந்து 2 முட்டிக்கு இடையில ஒரு சின்ன பில்லை வச்சுக்கலாம். 2 முட்டிக்கு இடையில. ஓகே, முட்டிக்கு இடையில முட்டிக்கு நிமிர்ந்து நேரே படுக்கும்போது பின்னாடி வச்சுக்கலாம். நேரே படுக்கும்போது முட்டிக்கு பின்னாடி தொடைக்க கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன தலைனை வச்சுக்கலாம். சரிஞ்சு படுக்கும்போது 2 முட்டிக்கு இடையில வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பேக் பெயின் எல்லாம் ரொம்ப குறைக்கும். அப்புறம் நடைப்பயிற்சி, நீச்சல், மெல்லோட்டம். ஸோ மெல்லோட்டம், நீச்சல் ரொம்ப நல்ல ஒரு இது. இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோன்னா போதும். ரொம்ப குதிக்கிறது, பொதுவாக 40 வயசு தாண்டினவர்கள் வந்து இந்த சிறு வயதுலேருந்து விளையாடி வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பவர் ஷாட் விளையாடுறவங்க, அதை பொதுவாக பேட்மிண்டன், டென்னிஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு விளையாட்டு தான். அபோவ் 40 ஆனால் சிறு வயதுலேருந்தே விளையாடி வரவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கு மேலே அந்த பவர்ஃபுல் ஷாட்ஸ் எல்லாம் வந்து வரும்போது கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக அதை கையாளணும். இவைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோன்னா முடிந்த அளவுக்கு இந்த முதுகுவலியிலேருந்து நம்மளை பார்த்துக்கலாம். அதேமாதிரி ஆட்டோவில், பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ ஆட்டோவில் போகிறீங்கன்னா நீங்கள் இப்படி சாஞ்சு உட்காந்துட்டு ஆட்டோவில் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவன் 4 குழியில் போடும்போது ஸோ அந்த நம்மளுடைய ஷாக் அப்சர் போயிடும். ஸோ பெட்டர் இப்படி உட்காந்துக்கலாம். இப்படி உட்காந்தா உங்களுக்கு பாதிப்பே வராது. ஸோ எங்கே உட்காந்தாலும் இப்படி உட்காந்துக்குவாங்க, எஸ்பெஷலி டூரிங் ட்ராவல். ஸோ டிரைவராக இருந்தாலும் சரி தான், நம்ம இப்படி கம்ஃபர்டபுளாக இப்படி உட்காந்துட்டு ஓட்டிகிட்டு போகிறதுக்கும் இப்படி உட்காந்து ஓட்டுறதுக்கும் வித்தியாசம். உட்காந்து வேலை செய்கிறவங்களும் அப்படி தான். ஸோ எப்போதுமே ஸ்பைன் நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். அந்த எஸ்பெஷலி அந்த T12 தொராசிக் ஸ்பைனில் வந்து T12 வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. முக்கியமான உறுப்புகளுக்கு அதுலேருந்து நிறைய நரம்புகள் சப்ளை ஆகுது. மெயினாக இந்த நரம்புகளோட எல்லாம் உங்களுக்கு மூளையிலேருந்து அவ்வளவு நர்வ்ஸும் வந்து இந்த ஸ்பைன் வழியாக தான் உங்களுக்கு உடம்பு வெளியே வரும். அந்த நரம்புகள் அழுத்தும் போது அந்தந்த எங்கெங்கே அந்த நரம்புகள் அங்கெல்லாம் பாதிப்பு. ஸோ அதற்கு பாதிப்பு வராத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை முறையை நம்ம வந்து கவனமாக கையாளணும். பண்ணுறோன்னா மேக்ஸிமம் ப்ராப்ளம் வராது. ரைட். ஒரு 2 காரியங்களை கூட நான் ஞாபகப்படுத்துகிறேன். பெண்கள் ஹை ஹீல்ஸ், முதுகுவலிக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து யூஸிங் ஹை ஹீல்ஸ். ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டர். அப்புறம் வந்து ஜென்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த வேலட் பர்சஸ் வந்து இங்கே சைடில் வச்சுப்பாங்க, பின்னாடி. ஓகே, பேண்டில் பேக்கில் ஒரு சைடில் பெரிய பர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உட்காரும்போது ஸோ ஒன் சைடு அந்த அந்த ஷியாட்டிக் நர்வ்னு சொல்லுவாங்க, அந்த முக்கியமான ஒரு நரம்பு வந்து அதை அமுக்கிட்டே இருக்கும். ஸோ ஒன் சைடு வேலட் பெருசாக வச்சுட்டு நம்ம உட்காந்துருக்கும் போது அந்த கம்ப்ரெஷனால் காலுக்கு வலி வர ஆரம்பிக்கும். சின்ன சின்ன காரியங்கள் தான், அது லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக அது பண்ணும்போது பிரச்சனை வரும். ஓகே, ஹீல்ஸ் அண்ட் இந்த வேலட் பாக்கெட்டில் வைக்கிறது இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டோம்னா இந்த முதுகுவலி பிரச்சனைலேருந்து நம்ம வெகுவாக நம்மளை பாதுகாத்துக்கிடலாம். சரியா? ஓகே டாக்டர், இப்போது சிலர் வந்து கவனக்குறைவினால் சிலருக்கு இந்த வலி வந்துடுது. ஸோ இந்த மாதிரி வலி வந்தவங்க எந்த மாதிரி பரிசோதனைகள் செய்யலாம், எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ், எந்த மாதிரி மருத்துவம் அதில் பார்த்துக்கலாம் டாக்டர்? பரிசோதனைகள்லாம் எளிமையான பரிசோதனை. எக்ஸ்ரேல கூட ஓரளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். சிடி ஸ்கேன்ஸ், அதுக்கு மேலே போனீங்கன்னா எம்ஆர்ஐயில் போனீங்கன்னா இந்த டிஸ்க் கம்ப்ரெஷன், நர்வ் கம்ப்ரெஷன், அந்த அந்த இடைவட்டுக்கள் வந்து உலர்ந்திருந்தா, ஸோ இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள், எந்த அளவுக்கு அந்த நரம்பு அமுக்குது, எவ்வளோ தூரம் அந்த பல்ஜ் வெளியே வந்திருக்கு, அந்த ஜெல் போன்ற அந்த இடைவட்டு எவ்வளோ தூரம் வெளியே வந்திருக்கு, இந்த மாதிரிப்பட்டதெல்லாம் எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் இதெல்லாம் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போதைக்கு எப்படி இருக்குது, இது ஃப்யூச்சரில் எப்படி போகும் அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணிடுவாங்க. அதை வச்சு ட்ரீட்மெண்ட்டை டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மாதிரியான சிகிச்சை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரிப்பட்ட பரிசோதனைகள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கால்சியம் டென்சிட்டி டெஸ்ட், எலும்புகளுடைய கால்சிய கடினத்தன்மை அடர்த்தி எவ்வளோ இருக்குது, அது பிளட் டெஸ்ட்டு. ஈவன் எக்ஸ்ரேல கூட அந்த எலும்பு சிதவை நோயெல்லாம் எக்ஸ்ரேலே பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்குவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ். இப்போ அந்த ஜெல் அந்த இடைவட்டு முழுமையாகவே வெளியே வந்துட்டு அப்படின்னா அது வந்து இட்ஸ் சர்ஜிக்கல். அது வந்து அறுவை சிகிச்சை மூலமாக தான் அது முழுமையாக வெளியே வந்துட்டுனா. மற்றபடி மாற்று மருத்துவ முறைகளில் வந்து மிக அருமையான சிகிச்சைகள் இருக்குது. ஃபிசியோதெரபி, அப்புறம் ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி, இதில் வந்து மிக அருமையான மருந்துகள் வந்து மாற்று முறை மருத்துவத்தில் நிறைய இருக்குது. மசாஜஸ் சொல்ல போகலாம்.
குறிப்பாக ஹோமியோபதியில் வந்து எந்தவித பக்க விளைவுகளும் இல்லாத மருத்துவ முறை. அதில் இந்த நர்வ் கம்ப்ரெஷனுக்கு நல்ல நல்ல மருந்துகள் இருக்குது. அதையோட கூட சேர்த்து இப்போ ஜாயிண்ட் அலைன்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த தண்டு வடத்தை மறுசீரமைத்தல். ஸோ இந்த அலைன்மெண்ட் போயிருக்கும். இப்போ நீங்கள் காரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடணும்னு வந்து அலைன்மெண்ட் செக் பண்ணுவாங்க. ஏன்னா அலைன்மெண்ட் சரியில்லைன்னா ஒரு சைட்லேயே வந்து வெஹிக்கிள் போக ஆரம்பிக்கும். சில வயசானவங்களை பார்த்து நினைப்பாங்க சரிஞ்சு நடந்துருப்பாங்க, பேலன்ஸ் இல்லாமல் அப்படியே சரிஞ்சிருவாங்க ஒரு சைடில். ஸோ இதை வந்து ஒரு அலைன்மெண்ட் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. அந்த எலும்புகளை வந்து அந்த தண்டு வடத்தை வந்து மறுசீரமைச்சு ரீஅலைன் பண்ணுறது. அது ஒரு சின்ன ஒரு மிக அருமையான ஒரு தெரப்பி. ஸோ அந்த தெரப்பியெல்லாம் பண்ணும்போது பெரும்பாலான முதுகு வலிகள், இந்த டிஸ்க் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து முழுமையாக நிவாரணம் பெற முடியும். அதில் இப்போ ஒருவேளை அறுவை சிகிச்சை தான் இதுக்கு முடிவு அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அதற்கு முன்பாக இந்த மாற்று மருத்துவ முறைகளை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். குறிப்பாக வந்து அந்த அலைன்மெண்ட் தெரப்பியில் வந்து அந்த டிஸ்க் வந்து ரீஅலைன் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது. டாக்டர், இந்த இது நல்ல பெயின் ஜாஸ்தியாக இருக்கும்போது சிலர் வந்து பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறாங்க இல்லை டாக்டர்? கண்டிப்பாக வலி நிவாரண மாத்திரைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மருத்துவருடைய ஆலோசனைப்படி எடுத்துக்கிறது தான் என்றைக்குமே சேஃப். ஏன்னா வலி நிவாரண மாத்திரைகள் நீங்கள் தேவைக்கு அதிகமாக ஆலோசனை இல்லாமல் எடுத்தீங்கன்னா அதனால் வேறு நிறைய பிரச்சனைகள் வரும், வேறு உடல் உபாதைகள் நிறைய வரதுனால செல்ஃப் மெடிக்கேஷன் தயவுசெய்து பண்ணாதீங்க. மருத்துவருடைய ஆலோசனையின்படி ஈவன் நீங்கள் வந்து சில மசாஜஸ் பண்ணுறது கூட மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி பண்ணுறது வந்து எப்போதுமே நல்லது. ஏன்னா இந்த ஸ்பைனல் கார்டுங்கிறது வந்து ஒவ்வொரு முடிச்சுகளிலுமே பல லட்சம் நரம்புகள் வந்து வெளியேறக்கூடிய இடம். ஓகே. அதில் நமக்கு தெரியாமல் ஏதாவது தவறுகள் பண்ணிட்டோம்னா பின் விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி அது அவங்க டிசைட் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க ஆலோசனை தருவாங்க நீங்கள் என்ன மாதிரிப்பட்ட உடற்பயிற்சிகள் செய்யலாம். ஸோ இதை ஒரு வாட்டி நீங்கள் அந்த ரீஅலைன் பண்ணி அந்த முதுகு வலியிலேருந்து விடுதலை பெற்ற பிறகு தொடர்ச்சியாக மருத்துவருடைய ஆலோசனைப்படி சில எக்ஸசைஸ் வீட்டிலேருந்தே பண்ண சொல்லுவாங்க. அதை பண்ணிட்டோம்னா லைஃப் டைம் இந்த ப்ராப்ளம் வராது. எப்படி பொருட்களை தூக்கணும், எப்படி வைக்கணும், எப்படி தூக்கக்கூடாது, எப்படி தூக்கணும். ஸோ நீங்கள் அந்த வீடியோவில் இடையில பார்த்துருப்பீங்க. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ எப்படி பெண்ட் பண்ணக்கூடாது, எப்படி பெண்ட் பண்ணணும். எக்ஸசைஸுங்கிறது இந்த மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறது மாதிரி. மசில் ஸ்ட்ரென்தனிங் மட்டும் இல்லை, அந்த அலைனிங் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். அது திரும்பவும் அது வந்து பழைய நிலைமை அந்த அதாவது கட்டு விடுதல்னு சொல்லுவோம். கட்டு விட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. கெட்டு நம்ம லேங் சொன்னால் கெட்டு குலைஞ்சிச்சின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஒரு அலைன்மெண்ட்டு டிஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா டிஸ்டார்டடு ஸ்பைன். ஸோ அதை வந்து நம்ம எப்போதுமே கவனமாக இருக்கணும். ஸோ நிற்கிறது எப்படி, நிற்கிறதுக்குமே ஒரு இது இருக்குது. அப்படி தான் நிற்கணும். ஸோ இந்த சோல்ஜர்ஸ்லாம் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு காலை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிட்டு, இந்த பில்டிங் பில்லர் எப்படி போடுவாங்கன்னா இப்படி போட்டு. ஸோ நம்ம கால் அப்படி தான் வரணும். ஸோ அது ஒவ்வொன்றுக்கும் அது மருத்துவர்கள் ஆலோசனை கொடுத்து தருவாங்க. ஸோ பேக் பெயின்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். ஆனால் நீங்கள் மருத்துவர்களுடைய ஆலோசனை மூலமாக நம்ம அதை கையாண்டோன்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்முடைய இறுதி காலம் வரை வந்து அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கொள்ளலாம். சரி, தேங்க்யூ டாக்டர். அம்மா டிவி நேயர்களே, இன்றைக்கு இந்த முதுகு வலி எதனால் வருகிறது, இது வராமல் தடுக்கிறதுக்கு என்னென்ன காரியங்கள் நம்ம செய்யணும், என்னென்ன காரியங்களை நம்ம கவனமாக இருக்கணும், எதெல்லாம் செய்யக்கூடாது, ஒருவேளை இது வந்துருச்சுன்னா என்னென்ன பரிசோதனைகளை செய்யணும், என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், டாக்டர்ஸுடைய அட்வைஸ் படி தான் நம்ம மெடிசின்ஸ் எடுக்கணும், மசாஜஸ் எதுவாக இருந்தாலும் டாக்டர்ஸுடைய ஆலோசனை இல்லாமல் நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம கேட்டோம். இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். இது சம்மந்தமாக வேதத்தின் அடிப்படையில் ஏதாவது ஆலோசனை கிடைக்குமா அப்படின்னு டாக்டர் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர் சொல்லுங்கள் டாக்டர். ஸோ வேதாகமத்தில் நம்ம பார்த்தோம்னா தாவீது ராஜா 139வது சங்கீதத்தில் நான் பிரமிக்கத்தக்க விதமாய் அதிசயமாய் உருவாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறார். உண்மையாட்டே நம்முடைய உருவாக்கம் வந்து ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஒவ்வொரு உறுப்புகளும் அதில் மூளையிலேருந்து வரக்கூடிய அந்த தண்டு வடம் மிக அற்புதமாக ஆண்டவர்னால் வந்து அதிசயமாக உருவாக்கப்பட்டிருக்கு.
இப்போது உலக அதிசயத்தில் ஒன்று வந்து தாஜ்மஹால். அதை எவ்வளோ பராமரிக்கிறாங்க, எவ்வளோ பராமரிக்கிறாங்க. நம்ம உடம்பை எவ்வளோ பராமரிக்கிறோம். ஸோ மிகவும் அதிசயமாய் ஆண்டவர் வந்து உருவாக்கி தந்திருக்கிறார். ஸோ உலக பிரகாரமாக கட்டப்பட்ட ஒரு உலக அதிசயத்தை எப்படியெல்லாம் பராமரிக்கிறாங்க, எப்படிலாம் சீரமைக்கிறாங்க, எப்படியெல்லாம் பாதுகாக்கிறாங்க. நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்கிறோம். ஸோ இது நம்மளே கேட்குறோம். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆவது அதிகாரம் 6ஆவது அதிகாரம்லாம் படிச்சிங்கன்னா, உங்கள் சரீரம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாக இருக்கிறது. ஸோ we are giving more importance to the buildings, churches. சபை கட்டிடங்களுக்கு நம்ம எவ்வளோ பெரிய முக்கியத்துவம். ஆனால் வசனம் சொல்லுது, தேவன் எங்கே வாசம் பண்ணுகிறாரா? நம்ம சரீரத்தில். ஸோ தேவன் வாசம் பண்ணக்கூடிய இந்த சரீரத்தை நம்ம இப்போ எவ்வளோ கவனமாக நம்ம பாதுகாக்கணும். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும். ஸோ இது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம். ஸோ அதை நம்ம கவனமாக பத்திரமாக நம்ம பாதுகாக்கணும், நம்முடைய பொறுப்பு. ஸோ அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு தான் ஷம்மா டிவியினுடைய இந்த ஆரோக்கிய வாழ்வினுடைய பங்கு. ஸோ தெரியாத விஷயங்களை உங்களுக்கு இன்றைக்கி ஷம்மா டிவி மூலமாக நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. இது வந்து தேவனுடைய ஒரு திட்டம், அப்படி தான் நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ரீ பிளான்லாம் கிடையாது. ஸோ இது தேவனுடைய திட்டம். உங்கள் சரீரங்களை வந்து தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம், அதை பத்திரமா பாதுகாக்கக்கூடிய நம்முடைய பொறுப்பு. சரீரத்தை பேணாமல் இருக்கிறது பாவம். அது நேரடியாக சொன்னால் அதான் உண்மை. நம்ம உடம்பை வந்து சரியாக கவனிக்கலை அப்படின்னா அது வந்து அதனுடைய அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிங்க. தேங்க்யூ டாக்டர். நேயர்களே, இன்னொரு அற்புதமான ஆரோக்கிய வாழ்வு நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறோம். அதுவரையும் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். This program is produced by Shamma TV.